வராது. அக்கிரமத்தினால அல்லேலே சொல்லுங்க பார்க்கலாம். அக்கிரமம் பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபம் பண்ணுவோம் சிஸ்டர், ஜெபம் பண்ணுவோம் பிரதர், இந்த வார்த்தையை சொல்லி பழகுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபம் பண்ணுவோம் இந்த வார்த்தையை. வாலிப பிள்ளைங்கள்லாம் வயசுக்கு மீறின பேச்சு. அல்லேலே சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபம் பண்ணுவோம்மா, ஜெபம் பண்ணுவோம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி பழகுங்க. அல்லேலே சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கும். ஆமேனா, உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். நான் பார்க்குறேன் சில வேலையெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் அபிஷேகத்தில் நிறையும் பொழுது சிலர் கண்களை திறந்து என்ன செய்கிறீங்கன்னா சிரிக்கிறீங்க. நான் பார்த்தேன். அபிஷேகத்தில் ஜனங்க நிறைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அபிஷேகத்தில் ஜனங்க நிறையிறாங்க, அந்நிய பாஷை பேசுகிறாங்க, அசுத்த ஆவியினால் அலறாங்க. ஆமாம் சோத்திரம், வேதனையோட ஆமாம் சோத்திரம், ஆண்டவரே இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காது அப்படின்னு. ஆனால் நிறைய பேர் அதை என்ன செய்கிறோம் அப்படின்னாக்கா கண்ணை திறந்து பார்த்து சிரிக்கிறோம். அவங்களுக்குள்ள அசுத்தாவி இருக்குது, அவங்களுக்குள்ள பிசாசு இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். அவங்களுக்குள்ள பிசாசு இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சிரிக்கிறோம் பார்த்தீங்களா, நமக்குள்ள தான் என்ன இருக்குது? அல்லேலே சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அசுத்த ஆவி உள்ளுக்குள்ளே இருந்துச்சுன்னா தான் இந்த மாதிரிலாம் பண்ணோம். ஆனால் பரிசுத்த ஆவி உள்ளே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு ஆண்டவரே அந்த பிரச்சனையிலிருந்து அவங்கள விடுவீங்கப்பா, அந்த நோயிலிருந்து அவங்கள விடுவீங்கப்பா அப்படின்னு திறப்பில் நிற்குமே தவிர சிரிக்காது. அல்லேலே சொல்லுங்க பார்க்கலாம். சோதோம் குமாராவுக்கு போகும் பொழுது தன்னுடைய நண்பனை பார்க்கறதுக்கு ஆண்டவர் சோதர மம்ரேன் சமபூமிக்கு போகிற வழியில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆபிரகாம் கூட போய் பேசுகிற உட்காருன்னு சொல்லி காலுக்கு தண்ணி தரான். கழுவிட்டு உட்காடுறாங்க. உள்ளே போயிடுச்சு. ஆமாம் இருக்கிறதுலையே பூச்சி பிடிச்சது, வண்டு வச்சது, போய் ஆமாம் சோத்திர குப்பையில் கொண்டு போய் கொட்டுறதை எடுத்து ஒரு அப்பத்தை சுடு அப்படின்னு சொல்லி சொல்லாமல் ஆமாம் சோத்திர மெல்லிய மாவை எடுத்து ஒரு அப்பத்தை சுடுன்னு சொல்லி ஆபிரகாம் சுட்டு கொளுத்த கன்று அடித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் யாருக்கு விருந்து பண்ணுறான்னா ஆண்டவருக்கு விருந்து பண்ணுறான். ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ன வாக்கு தத்தம் பண்ணுகிறார் அப்படின்னா, உற்பவ காலகட்டத்தில் உன்னிடத்துல நான் திரும்ப வருவேன், உனக்கு ஒரு குமாரன் இருப்பான், அவன் பேர் ஈசாக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ உள்ள நின்று என்ன செய்யறான்னா சிரிக்கிறா. என்ன செய்யறா? சிரிக்கிறா. அபிஷேகத்தை, தேவனுடைய வார்த்தையை கிண்டல் பண்றது, சிரிக்கிறது. உங்களுக்கு என்ன பேசுறாரோ அதை மட்டும் நீங்க எடுத்துட்டு